கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இனி 2026ஆம் ஆண்டு ஒரே குழப்பமான மக்கள் சமுதாயத்தின் நாடுகளிலும் கூட எல்லாம் குழப்பமாக இருக்கிறாங்க. மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே சமாதானத்தை காண்பாரோ? அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. மனுஷகுமாரன் தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். வருகைக்கு அடையாளங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் இல்லை. இனி நம்ம மன விருப்பம் போல வாழக்கூடிய காலங்கள் இது இல்லை. ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இயேசு எப்போ வந்தாலும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு தகுதியான பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தமான ஜீவியம், அவருக்கு பிரியமான வாழ்க்கை, குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம், பிசாசுக்கு இடம் கூடாதபடி இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு தந்திரமானவன். ரொம்ப தந்திரமாய் எல்லா விதமான குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு கூட வேதவசன தியான பகுதியாக எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாரம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிச்சி விட்டுருக்கேன். அதில் கூட பார்த்துக்கலாம். ஃபோன்லேருந்து எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு இந்த வாரம் கூட அனுப்பிச்சிருக்கேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அதில் பார்த்து டக்கு டக்குன்னு எடுக்கலாம் வசனத்தை. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் போதும். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அந்த வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். என்ன கொடுக்கறதா? இடம் கொடுக்கக்கூடாது. இடமே கொடுக்கக்கூடாது. இடம் கூடாதது எதற்கு? இடம் கொடுக்க கூடாதது எதற்கு? எதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது? அது புரியுதா உங்களுக்கு? இடம் கொடுக்கக்கூடாதுன்னா சிலர் சொல்லுவாங்க, பாவம்னு எதோ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் செய்வாங்க. அந்த வீடியோ ஒன்றுமில்லாத ஆக்கிடுவாங்க. என்னுடைய சகோதரி ஒருத்திருக்காங்க. எப்பாவது ஒரு வாட்டி என்னை பார்க்க வருவாங்க. கஷ்டமா எப்பாவது ஒரு வாட்டி வருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சமையல் பண்ணி மளிகை சாமான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க, குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. இப்போ இடம் கொடுக்காத இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சும்மாவே இருக்க மாட்டாங்க. இடம் கொடுக்காத இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதாவது இடம் கொடுக்குறானே, ஐயோ பாவம், யாருக்காவது உதவின்னு யாராவது வந்தாங்கனாக்கா உதவி. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். சிலர் சொல்லுவாங்க பழமொழியை, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்க இடம் கொடுத்தா ஏதோ பாவம் இருக்க கொஞ்சம் இருந்துட்டு போனாக்கா படுக்க பாய் கேட்பாங்க, அப்புறம் கட்டி கேட்பாங்க, அப்புறம் மெதை கேட்பாங்க. அப்புறம் நமக்கு உண்டானது எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு அவங்க நம்மளும் நடுத்தருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க நம்ம வீட்டில் வாழ்வாங்க, அவங்க எல்லாத்தையும் அபகரிச்சுக்குவாங்க. இடம் கொடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை. எதையாவது எத்தனையோ குடும்பங்களில் கூட பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே என்ன செய்வாங்க? உலகத்தாரெலாம் என்ன செய்வாங்க? நிறைய பார்க்கலாம். அவங்க ஹஸ்பண்டையே தள்ளின்னு போயிடுவாங்க. இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல கட்டுதலாக சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. கொஞ்சம் ஏதோ பாவம் புண்ணியம் பாவம் பரதாபத்துக்கு புண்ணியம் ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்க தலைக்கு மேலே ஏறி ஆடுவாங்க. கிட்டவா நாயனா எட்டியும் என்ன செய்வாங்க? மூஞ்சி நாக்குவாங்க. அதை போல் உலகத்தில் இந்த பழமொழியெல்லாம் இதெல்லாம் அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கிட்டவா கொஞ்சம் அப்படின்னாக்கா பெரிய பிரச்சனையில் குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இடம் கொடுக்காத இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இடம் கொடுத்தாதான் பிரச்சனை. இப்போ உலக வாழ்க்கைக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குனாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். வாய்ப்புகள் அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு இடத்த கொடுத்து அவன் வந்து குழப்பவாதி, குழப்பத்தை உண்டாக்குவான், குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குவான், பாவ இன்பங்களை காட்டுவான்,
பாவத்துக்கு தூண்டி விடக்கூடிய நண்பர்கள் கூட பழக விடுவான். தன் மனசு மாமிசமும் விரும்புகிறது போல வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தருவான். அதுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ நிறைய பேர் போதையை விரும்பியா செய்யறான். பிறக்கும் போதே குடிக்காரனாவா பிறக்கிறான் இல்லையே. ஒரு குடிக்காரங்கிட்ட அவன் அந்த குடிக்காரங்கிட்ட பழக போது அவன் கொஞ்சம் வா இது ஒன்றும் கிடையாது, இது உடம்புக்கு நல்லா இருக்கும், நல்லா அது நம்ம மனசு கவலையெல்லாம் மாறும் அப்படின்னு எதையாவது சொல்லி குழப்பி விட்டு அதை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி விட்டுருவான். சில பெண்கள், குடும்ப பெண்களை கூட என்ன செய்வாங்க, சிலர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து பணம் தான் தேவை அப்படின்னு அவனை தப்பான வழியில் நடத்த பாதாளத்தில் தள்ளிடுவாங்க. இன்னைக்கு சென்னை முழுவதும் பார்த்தாக்க விபச்சாரம், வேசிதான். அதுக்கு காரணம் பொருளாதாரத்தின் அடிப்படை இல்லை. இது தப்பு கிடையாது, நம்ம நல்லா இருக்கணும்னாக்கா இதுலலாம் ஈடுபடுறது தப்பு இல்லை. என்ன செய்வாங்க, சில குடும்ப பெண்களையே நாசம் பண்ணிடுறாங்க. குடும்பமாக நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் வறுமையாக இருந்தாலும் கௌரவமாக இருப்பாங்க, தன்மானத்தோடு வாழ்வாங்க. கஞ்சி குடித்தாலும் சாப்பாடு ஒருவேளை சாப்பிட்டாலும் மான மரியாதையோடு வாழ்வாங்க, நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒரு நபருக்கு, தவறான ஒரு நபரை வந்து இடம் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இது ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கு பணம் தேவை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன வழியில் போனாலும் தப்பு கிடையாது, நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு நம்ம பெருமையாக வாழணும், கௌரவ அந்தஸ்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு தவறான பாதையில் பாதாளத்தில் அகால பாதாளத்தை தள்ளி விட்டுருவாங்க, விபச்சாரத்தில் தள்ளிவிடுவாங்க. தவறான பழக்க வழக்கத்தில் தவறானவர்களுக்கு இடம் கொடுத்தா தவறான பாதையில் வழிநடத்தி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவாங்க. கடைசி அந்த குடும்பம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க பேர் கெட்டு அவங்க குடும்பத்தில் அந்த சமுதாயத்தில் அந்த ஊரில் அவங்களுடைய பேர்களை கெட்டு இடம் கொடுத்ததுனால தானே. அப்படிப்பட்ட தவறான நபர்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, அவங்களோட நட்பு வச்சுக்கூடாது. ஒரு நல்ல வழியை பார்த்து நம்ம நட்பு வைக்க வேண்டும், நல்ல வழியை காட்டுகிறவர்கள் நட்பு வைக்கணும். தீய வழியை காட்டுகிறவர்கள், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை காட்டுகிறவர்களோடு நம்ம உறவு வச்சுக்கூடாது, நல்ல உறவுகளாக இருக்க வேண்டும். இப்போ உலக பிரகாரமாக இடம் கொடுத்தால் ஒரு குடும்பமே அழிந்துடும். இப்போ ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை, ஒரு பெண்ணை அந்த தவறான பாதையில் ஒரு நபருக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க தவறான பாதையில் அந்த குடும்பம் அந்த பண வறுமையினால, கடன் பிரச்சனையினால, ஏதோ ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி அவங்கள தப்பான பாதையில் வழிநடத்தி அந்த குடும்பத்தையே சின்னாமணமாக்கி நாசமாக்கி பேரு கெட்டு அசிங்கப்படுத்தி அவங்க நடு தெருவில் ஒன்றுமே இல்லை, அவங்க குடும்பமே உடைஞ்சி கணவன் பிரிஞ்சு பிள்ளைகள் பேர் அசிங்கப்பட்டு ரொம்ப ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி விட்டுருவாங்க. அதுக்கு காரணம் இடம் கொடுக்கறதுனால தான். இடம் கொடுக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொடுக்க கூடாது, இடம் கூடாதிருங்கள். வாசிங்க அந்த வசனத்தை. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசாவ அந்த குடும்ப வாழ்க்கையே உன்னை தப்பான பாதையில் வழிநடத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் என்றால், உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய கடன் பிரச்சனையை, உன்னுடைய நெருக்கத்தை, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையான சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தவறான பாதையில் நடத்த தூண்டுகிறவன் பிசாசு தான். அப்படிப்பட்ட நபர் வரும்போது என்ன செய்யுது, இவர் பிசாசு சாத்தான் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், கவனமாய் வாழணும். பிசாசு தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனுஷனை தேவனுக்கு ஏற்றவை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறது என்ன. ஆண்டவரே இது உனக்கு சம்பவிக்கக்கூடாது, யார் சொல்லுது, ஆண்டவரே நீ பாடுபடக்கூடாது, நீ சிலுவையில் அறையப்படக்கூடாது, அது யாருன்னு சொல்றது. தேவனுடைய ஊழியக்கார 12 சீசன்ல ஒரு சீசன் வந்து சொல்றாரு, ஆண்டவரே இவைகள் உனக்கு சம்பவிக்கக்கூடாது ஆண்டவரே. அவனை பிசாசு அவனுக்குள்ள 12 சீசன்ல அந்த ஒரு சீசன் இடத்துல ஊழியக்கார இடத்துல தேவன் பாடுபடக்கூடாது, இது நடக்கக்கூடாது,
தேவன் பாடுகளின் வழியாய் நடத்தப்படுவது தேவன் பிதாவுடைய சித்தம். மனிதனை மனுகுலத்தை ரட்சிக்கிறது பிதாவின் சித்தம். அவர் நொறுக்கப்படுவது, அடிக்கப்படுவது, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவது தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு எதிர்மாறாய் சொல்கிறவன் தான் தேவனுடைய மனுஷனாகி தேவனுடைய ஊழியக்காரன். அந்த 12 சீசன்ல ஒருவன் சொல்றான், ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் உடனே சொல்றாரு, அப்பால போ சாத்தானா, சாத்தானே அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை தான் அதட்டுறாரு. அதுக்கு இடம் கொடுக்கல ஆண்டவர். இல்லை ஆண்டவர் அப்படியா, நீ சொல்லுத்தாமா கரெக்டு, நான் ஏன் பாடு பண்ணோம்? இந்த ஜனங்க பாவம் அக்கிரமம் செய்வாங்க, இவங்க அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, எனக்கு விரோதமாக வாழ்வாங்க, மீறி நடப்பாங்க, அநியாய பாவத்தில் முழுகி இருப்பாங்க, என்னை ரொம்ப துக்கப்படுத்துறாங்க. மனிதனை படைத்ததுனாலே ஆதியாகமத்தில் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படுறேன். நான் ஏன் இவங்களுக்காக மனஸ்தாபப்படணும்? நான் ஏன் இவங்களுக்காக சிலுவையை அறையப்படணும்? நீ சொல்றது தான் கரெக்டு. ஆண்டவர் ஏத்துக்கல. அவனுக்குள்ள இருந்த பிசாசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவே இல்லை. அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவை சிந்தியாமல் நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது என்ன? அருமையான ஒவ்வொரு கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ குடும்பங்களை ஜாக்கிரதையா இருக்க வேணும். சில நபருக்குள்ள, சில பெண்களுக்குள்ள நம்ம குடும்ப சூழ்நிலையை அவர்களுக்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நம் கஷ்டத்தை பார்த்து, நம் சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி நம்மை தப்பான பாதையில் நடத்தும்படியாக, கிறிஸ்துவ வாழ்க்கையை இழக்கும்படியாக, பரிசுத்தத்தை இழக்கும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழும்படியாக சில தந்திரமான ஆலோசனையை சொல்லும் பொழுது அப்பால போ சாத்தானே, இன்னும் அந்த உறவுகளை விரட்டி அடிக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டணும். இடம் கொடுக்க கூடாது, வீட்டிலே சேர்க்கக்கூடாது, அனுமதிக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆராதனைக்கு ஒழுங்காக வந்திருப்பாங்க. ஆனால் சில பிசாசு சில நண்பர்களோட, நம்ம பிள்ளைகளுக்கு நண்பர்கள் இல்லாத இருக்க மாட்டாங்க, கிளாஸ்மேட்டுங்க இருப்பாங்க. அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊரில் பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, பழகி என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நடத்துவாங்க. தவறான இப்போ செல்ஃபோனில் தப்பான காரியங்கள் எல்லாம் காண்பிப்பாங்க. இதை செய்து கூட அதை பண்ணுன்னு தூண்டி விடுவாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிடுவார்கள். அவர்களுடைய வழியில் அவங்களை கொண்டு போயிடுவாங்க, சாத்தானுடைய வழியில் கொண்டு போவாங்க, உலகத்தின் வழியில் கொண்டு போவாங்க, பாவத்தில் அக்கிரமத்தில் பழக வச்சிருவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள எரிச்சலின் ஆவி வரும், எரிச்சல் வரும், கீழ்ப்படியாமல் வரும், எதிர்த்து நிற்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பங்களில் பிள்ளைகள் மூலியமாக சில குடும்பங்கள் என்ன செய்கிறது, ஒன்றுமில்லாத போயிடுது. கடைசியாக பெற்றோரும் பின்வாங்கி போயிடுறாங்க. அப்புறம் கடைசியாக சபையை விட்டு என்ன செய்கிறாங்க, விலகி போகிறாங்க, தேவனை விட்டே பின்வாங்கிறாங்க, நரகத்துக்கு போயிடுறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் இடம் கொடுக்கறதுனால பிசாசுக்கு பிள்ளைகள் இடம் கொடுத்தாலும் சரி, தாய் தாப்பின இடம் கொடுத்தாலும் சரி, இடம் கொடுத்தால் அழிவு தான். பிசாசுக்கு இடம் கொடுக்குற தேவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கல. அந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள 12 சீசருக்குள்ள ஒரு சீசர் தேவனுடைய மனுஷன், அவனுக்குள்ள பிசாசுக்கு ஆண்டவருக்கே விரோதமாக எழும்புறான், தூண்டுறான். நீங்கள் ஏன் பாடு பண்ணணும்? அப்போ நீ சொல்றது தான் கரெக்டுன்னு ஆண்டவர் ஏற்றுக்கல, இடம் கொடுக்கல. இடம் கொடுத்திருந்தால் அவர் தேவ சித்தம் நிறைவேறி இருக்காரு. நமக்காக ஆண்டவர் மரித்திருக்க மாட்டார், நம்மளை மீட்கும் பொருளாக நம்மளை மீட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால பிசாசுக்கு இடம் விடாதிருங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப கவனமாய் நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், ரொம்ப கவனமாக வாழணும். பிசாசுக்கு இடம் கூடாது. இன்னைக்கு பிசாசுக்கு ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் தேவனுக்கு மாத்திரம்தான் இடம் கொடுக்கணும். எதுக்கு இடம் கொடுக்கணும்? தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கணும். ஜெபிக்கிறதுக்கு நம்ம அதிகமாக இடங்களை ஒதுக்கணும், நேரத்தை ஒதுக்கணும், ஜெப ஆவி இருக்கணும். தேவன் பிசாசு கொடுக்குற ஆலோசனை, பிசாசு கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்காது. சீரழிஞ்சு கெட்டு போய் நம்ம நாசமாக போகிறதுக்கு தானே செய்வான். பல ஆலோசனையில் பல நபர்களை கொண்டு நம்மளோட ஐக்கியப்படுத்தணும், இணைத்து விடுவோம். நம்ம போய் கூப்பிடாவிட்டாலும் பழகாவிட்டாலும் அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க, நம்முடைய சமாதானத்தை கெடுத்துருவாங்க, நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க.
குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க, பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. இப்படி தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிற அளவுக்கு, தேவ அன்பை விட்டு நம்ம விலகி போகிற அளவுக்கு நம்மளை சின்னாபின்னமாக்கி சீரழிச்சிடுவாங்க. நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளை தேடி வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, வா ஜெபிக்கலாம்னு, வா கொஞ்ச நாள் பைபிள் வச்சுக்கலாம், ஏசப்பா பற்றி பேசணும், ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவாங்க. நீ அவங்களை வெட்டவே வேண்டாம். நீ வா கொஞ்ச நாள் ஜெபிக்கலாம், வா கொஞ்சம் பைபிள் வாசி, ஏசப்பா சொல்றா இதெல்லாம் பாவம், இது தப்பு அப்படின்னு சில ஆரம்பிச்சாலே அவங்க தானா போயிடுவாங்க. அல்லேலூயா. நீ விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவங்க உலகத்தாரா இருந்தால், உலகத்துக்குரியவனாக தான், பிசாசுக்குரியவனாக தான், அவன் தந்திரங்கள் முறியடிக்கப்படும். அப்போ நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய ஆயுதத்தை எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பகுத்தறியணும். ஆண்டவர் அதனால தான் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். இவங்க எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட வராங்க, இவங்க எந்த எண்ணத்தோட நம்ம கிட்ட பேசுறாங்க, இவங்க எதற்காக நம்ம கிட்ட பழகுறாங்க, இவங்களுடைய திட்டங்கள் என்ன, இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவா, இல்லை சாத்தான் நம்மளுடைய குடும்பத்தையே நாசமாக்கி சீரழிக்க கூடிய, நம்ம பிள்ளைகளை நாசமாக்க, நம்ம குடும்பத்தை சீரழித்து சின்னாபின்னமாக்கக்கூடிய வந்த உறவா அப்படின்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அறிவாய் யோசிக்கணும், சிந்திக்கணும். ரொம்ப கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கவனமாய் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்த பிற்பாடு அதில் நம்ம விழுந்துட்டா மீட்பே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், பாவத்துக்கு இடம் கொடுத்துட்றோம், விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்துறோம், தப்பான பாதைகளுக்கு எத்தனைக்கு கிறிஸ்தவர்கள் தவறான உறவுகள் வேலை செய்கிற இடங்களில் விழுந்துடுறாங்க, இடம் கொடுத்துட்றோம், பாவத்தில் விழுந்துடுறாங்க, பரிசுத்தத்தை பாதுகாக்கப்படலை, உலகத்தில் விழுந்துடுறாங்க, பொருளாசையில் விழுந்துடுறாங்க, பண ஆசையில் விழுந்துடுறாங்க, உலக ஆடம்பரத்தில் விழுந்துடுறாங்க. இப்படி எத்தனையோ பேர்கள் இடம் கொடுத்து விழுந்து போய் மீட்பு இல்லாமல் போயிடறாங்க. அதுக்கப்புறம் நல்லா பிரகாசிப்பாங்க, நல்லா பிரபலமாவாங்க, ரொம்ப பெரிய முதலிடத்தில் இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேர்க்கும் வரைக்கும் நாம் காணாமல் போகிறோம்ல, கடைசி வரைக்கும் காணாமக்குள்ள பிரவேசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். பரலோகத்தின் சொந்த பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யத்துக்குரியவராக இருக்க வேண்டும். நாம் நிரந்தரமான நிலையான ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் காணாமல் போகக்கூடியவர் அல்ல. நாம் இடம் கொடுப்போம் என்றால், சாத்தானுக்கு இடம் கொடுப்போம் என்றால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம். முதல் வஞ்சிக்கப்பட்டதே யாரு? ஏவாள் தான். இடம் கொடுத்தா, பிசாசு பேசுறதுக்கு இடம் கொடுத்தா, அப்புறம் அது உன் கண்கள் திறக்கப்பட என்றான், இது நன்மை தீமையை நீ அறிஞ்சிக்கலான்றான். எப்படி அழகான ஆலோசனை! அப்போ தேவனுடைய கொடுத்த அந்த உடன்படிக்கை, அந்த உறுதி எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆலோசனை எல்லாம் அங்கே எடுபட்டு போயிடுச்சு. அங்கே எதுவுமே பிசாசு தந்திரமாய் வஞ்சித்து விட்டான். தேவன் கொடுத்த ஆலோசனை, தேவன் கொடுத்த கட்டளை எல்லாம் மீறப்பட்டது. பாவத்துக்கு உட்பட்டார்கள். கடைசியாக என்ன செய்ய? மகிமையை இழந்தார்கள். பாடுபட வேண்டியதாந்து, வேர்வை சிந்திய வேண்டியதாந்து, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். எவ்வளோ ஒரு சாபத்துக்குரியவராய் மாறினார்கள். தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள், சாபத்துக்குரியவராய் மாறினார்கள். பிசாசுக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய நிலைமையே அவிதமாய் மாறிவிடும். சாபத்துக்குரியவராய் மாறிவிடுவோம். தேவனுடைய பார்வைக்கு நாம் பொல்லாதவர்களாய் மாறிவிடுவோம். தேவன் நம்மை வெறுக்கக்கூடியதாக இருக்கும். என் பிரியமானவன் தாவீதை ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நாம் வாழ வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசுடைய இருதயத்தை நம்மை சீரழிச்சிடுவான், கெடுத்துருவான். ஒரு வசனம் இருக்குது, ஏவாளுடைய மனது வஞ்சிக்கப்பட்டது போல என் மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவருடைய மனசை கெடுத்தான். இன்னைக்கு அநேக பிசாசு தந்திரமாய் மனசு தான் கெடுக்கிறான். இடம் கொடுத்துட்டா போதும், உடனே மனசை கெடுத்துருவான், இருதயத்தை கெடுத்துருவான். பல குப்பைகளை, பல பாவங்களை கொண்டு நிறைச்சிருவான். உலக பிரகாரமாய் வாழ வச்சிருவான். தேவனை விட்டு பிரிச்சிருவான். இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். தேவனுடைய அன்பிலிருந்து நாம் விலக்கப்படுவோம்.
உலகத்துக்கு அடிமையாயிடுவோம், பாவத்துக்கு அடிமையாயிடுவோம், நிரந்தரமாய் நரகத்துக்குரியவளாய் நம்மளை மாற்றி விடுவான். பரலோகத்துக்குரியவளாய் இருந்த நம்மளை, மகிழ்ச்சியோடு இருந்த நம்மளை, நிம்மதியோடு இருந்த எத்தனையோ குடும்பங்கள் மகிழ்ச்சி, நிம்மதி, பரலோகத்தின் மேன்மையை இழந்து இருளும் அந்தகாரமும் வேதனையும் குழப்பமும் சமாதான கேடும் இப்படி எத்தனையோ கிறிஸ்துவர் குடும்பத்தில் இருக்கிற காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான், பாவத்துக்கு இடம் கொடுக்கறதுனால தான். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ என்று சொல்ல முடியுமா? பாவ எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது, தூண்டுதல் வரும்போது, சிந்தனைகள் வரும்பொழுது, சிந்தனையில் பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம காக்கப்படுகிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த சிந்தை எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் கொடுக்கப்பட்ட தேவனுடைய செய்தி, பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன். வசனத்தினாலே நான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என்னை பாதுகாக்கிறது. நான் பரிசுத்தத்தோடு என் ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க வாய்ப்புகளை நான் கொடுக்கறதில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தாலும் நான் பாவத்துக்கு இடம் கொடுக்கறதில்லை. செல்போனில் நம்ம யூடியூப்பை திறந்தாலே உடனே சினிமா பகுதி, சினிமா பாட்டு, நாடகங்கள், தேவையில்லாத பாவ காரியங்களை சிந்திக்க வைக்கும் போது அதை அப்படியே என்ன செய்யுது? சார் இது நான் கொஞ்ச நேரம் பார்த்த தப்பில் என்ன செய்யணும் பார்த்து அதில் பாவத்தில் முடிக்கிறான், அடிமையாயிடுறாங்க. இடம் கொடுத்தா நீ அடிமையாக்கப்படுவாய். மீண்டு வருவதே கஷ்டம், மீள முடியாது. தேவனுக்கு அடிமையாக இருந்த நீ கர்த்தருக்கு அடிமையாக இருக்கிற நாம் உலகத்துக்கு நம்மளை அடிமையாக்கிடுவான். அது பார்த்தா தப்பு இல்லைன்னுமா. ஒரு பிரசங்கத்தை ஒரு பெரிய ஊழியக்காரர், பிரபலமானவர், சினிமா பார்ப்பது தவறு இல்லைன்றாரு. பேரை சொல்ல நான் விரும்பலை. எப்படி அது? அவங்களுக்கு என்ன தரிசனம்? பெரிய என்ன பேர் சொல்றது கூட எதுவும் தப்பு இல்லை. சாதிச்செல்லாம் பண்ணுறாங்களே அந்த அந்த காவி உடைய போட்டு சினிமாலேயே நடிக்கிறாரு. அது தப்பு இல்லையா? நம்ம டிவி இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்து டிவியை கொண்டு வந்து உள்ளே வச்சிடறோம். அங்கே ஆண்டவருடைய பாடல் ஓடுறதில்ல, பிரசங்கம் ஓடுறதில்ல, 1000 சோத்திர பலின்றான். 100 சோத்திர பலியோ 1000 சோத்திர பலியோ எதுவுமே கேட்கறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சினிமா, தவறான படங்கள், பாடல்கள், உலக பிரகாரமான காரியம் தான் வீட்டுக்குள்ளே ஓடுது. பிசாசு உள்ள நுழைஞ்சிடறான். அப்புறம் அந்த குடும்பத்தில் எங்கே ஜபம் இருக்கோ, எங்கே பாட்டு இருக்கோ, எங்கே ஆராதனை இருக்கோ, எங்கே பைபிள் வாசிப்பு இருக்கோ, அப்புறம் அந்த பிள்ளைங்க எப்படி பெற்றோருக்கு கீழ்படியும், அது எதிர்த்து தான் நிற்கும். பிசாசு உள்ள பூந்து ஆளுகை செய்வான். கணவன் மனைவிக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கும். எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரியாது. சண்டையும் சச்சரவா இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா டிவி மூலியமா வந்து உள்ள நுழைஞ்சிருவான். இது பார்த்தா தப்பு இல்லைன்னுவா. இந்த கனியை புடிச்சு தான் அவங்க கண்கள் திறக்கப்படும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தெரியாத சொல்லிட்டாருன்னுவா. இடம் கொடுத்தால் நம் வாழ்க்கை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு விடும். குடும்பத்தில் சமாதானம் கேடு ஏன் வருது? ஏன் நிம்மதி இல்லை? எல்லா பொருளாதார வளர்ச்சி வசதி எவ்வளோ இருந்தாலும் என்ன இல்லை, உண்மையான நிம்மதி இல்லை. விட புண்ணிங்களா? உண்மையான நிம்மதி இல்லை. நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள், கிறிஸ்தவர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம். எல்லாம் சொல்ல முடியுமா? நான் ஒரு சபையில் இருக்கிறேன், நான் சத்தியத்துக்கு கீழ்படிய சத்தியத்துக்கு இடம் கொடுக்குறேன், நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்குறேன், அவர் சத்தத்துக்கு நான் கேட்குறேன். யோசிப்பு என்ன செய்யலை? யோசிப்பு அந்த 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 ராஜாவுடைய அவன் மனைவி வந்து வஸ்திரத்தை பிடிச்சி பாவத்தை செய்ய தூண்டும் போது என்ன செய்யலாம்? வஸ்திரத்தை கைட்டு விட்டு ஓடுறான். அல்லையா? இடம் கொடுக்கல. பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழ்வான் என்றால், நம்ம இந்த நாட்களிலே புதிய எருசலேம் சீயன் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் என்றும், விசுவாசத்திலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம், அன்பிலே பூரணம், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை, தேவனோடு பண்ண உடன்படிக்கை காத்துக்கொள்ள வேண்டும். அவன் இடம் கொடுக்காமல் வஸ்திரத்தை விட்டு உதறி அவன் ஓடி போனான். நம்ம இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் இடம் கொடுக்காமல் நம்முடைய ஜீவியத்தை ஜாக்கிரதையாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தால், ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தால் நம்ம வெறுக்கப்படுவோம். எத்தனை சபையில் எத்தனை ஊழியக்காரர்கள் வெறுத்துடுறாங்க. எல்லாருக்கும் தெரியாதியா இருக்கு. இப்போலாம் யூடியூப்லேயே போட்டு எல்லாத்தையும் கிழிக்கிறான்.
எல்லாத்தையும் காட்டுறான். அவங்க அவ்வளோ மறக்கடிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில சபைகளை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையில் கூப்பிட்டு கூட இனி சபையில் கூட மாட்டாங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா இவங்க தவறு செய்தவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள், விழுந்து போனவர்கள், இன்னும் உலகத்திலேயே நியாயம் தீர்க்கப்படுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டி எழுப்பப்பட வேணும். ரொம்ப ரொம்ப கவனமாய் கிறிஸ்துவை இந்த வீடு தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயம். உன் இருதயமே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ற இடம். உன் சரீரம் பரிசுத்தமானது. நீ பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும். இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் தெளிந்த புத்தி உள்ளவனாய் கவனமாய் நாம் வாழணும். இடம் கொடுத்தால் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுவான். உலகத்தின் சாயலுக்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். பிசாசுக்கு இடம் கூடாது இருப்போமாக. பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. எதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. எடுத்து வச்சுக்கணும். நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி மேல் வசனத்திலிருந்து வாசிங்க. எவைகளை நோக்காமல்? கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலோ. கற்பனைனா என்ன? கற்பனையின் பொருள் என்ன? தேவனுடைய கற்பனை, அவர் கட்டளை கை கொள்ளணும். கற்பனை, தேவனுடைய கற்பனையே கட்டளையே தேவனுடைய உடன்படிக்கையே அதுதான். அவரோட உடன்படிக்கை பண்ணணும். அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். அவருடைய கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். வேத வசனம் தான் கற்பனை, சத்தியத்தை தான் கற்பனை. அதை நாம் கை கொள்ள வேண்டும். வாசிங்க. சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். மறுபடியும் வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான. கற்பனை பொருள் என்ன தெரியுமா? சத்தியம் தான் கற்பனை, உபதேசம் தான் கற்பனை, அப்படி வார்த்தை தான் கற்பனை. கற்பனையை கை கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது. அந்த கற்பனையின் பொருள் என்ன தெரியுமா? சுத்தமான இருதயத்திலும். உன் இருதயம் எப்படி இருக்கணும்? உன் இருதயம் மாசற்றதாய் அழுக்கு படைஞ்சதா கூடாது. சில வீடுகளை பார்த்தா ஒரே அழுக்கா இருக்கும், குப்பையா இருக்கும். அது அருவருப்பா இருக்கும் நமக்குல. சில வீடுகள் நுழைய முடியாது, நாத்தடிக்கும், அருவருக்கத்தக்கதாயிடும். அதே போலதான் நம்மளுடைய வீடு. இது தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. அங்க வச்சிருக்கோம். தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. இந்த வீடு சுத்தமா இருக்கணும், அருவருக்கத்தக்கதா இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், தேவன் தங்க ஆலயம், பரிசுத்த தேவன் தங்குற ஆலயம். அவன் உன் சரீரத்தில் தங்கி இருக்கிறார், உனக்குள்ள வாசம் பண்றார். இயேசு உன் உள்ளத்தில் வாசம் பண்ண ஆசையா கேட்கிற ஒரு பாட்டு இருக்குது. இயேசு உன் உள்ளத்தில் வாசம் பண்றார், உன் சரீரத்தில் வாசம் பண்றார். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், வீடு, நகரம். இப்படிப்பட்ட சரீரத்தை, கர்த்தருக்குரிய சரீரத்தை சாத்தானுக்குரிய சரீரமாய், பாவம் நிறைந்த சரீரமாய், பாவம் நிறைந்த இருதயமா மாற்றக்கூடாது. சுத்தமுள்ள வாசிங்க. சுத்தமான இருதயத்திலும் நல்மனச்சாட்சி. என்ன சாட்சி இருக்கணும்? அது என்ன நல்மனச்சாட்சி? நல்மனச்சாட்சியுடைய பரிசுத்த பழைய காலத்துல சொல்ல நல்மனச்சாட்சியுடையவர்கள் நல்லதையே நினைக்கணும், யாருக்கு கெடுதல் நினைக்காம. நல்மனச்சாட்சின்னு என்ன? யாருக்குமே கெடுதல் செய்யாம நல்ல மனச்சாட்சியோடு தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு கொலைக்காரனுக்கு அவன் கொலையே செய்யல, அவன் தப்பே பண்ணல, மனச்சாட்சியே இல்லையே, அநியாயமா ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? நல்மனச்சாட்சி இல்லை, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையே. இப்படிப்பட்ட தீர்ப்பு அநியாயமா கொடுத்துறாங்களே, இத்தனை பேர் அழிக்கப்பட்டாங்களே, இத்தனை பேர் இவ்வளவு பெரிய பாவம் செய்தவன், இத்தனை கொலை பண்ணுவன், இவனை போய் நல்லவன் சொல்றாங்களே, மனச்சாட்சியே இல்லையே. நல்மனச்சாட்சி உடையவளா இருக்கணும். மனச்சாட்சி பிரகாரமாய் நடக்கணும், நியாயமா நடக்கணும். நியாயமில்லாத நடக்கிறது தான் நல்மனச்சாட்சி உடையவர்கள் அல்ல. மனச்சாட்சி இல்லாதவர்கள். நல்ல மனச்சாட்சி இருக்கணும். சொல்றது நல்லதுன்னா ஏத்துக்கணும்,
நல்ல மனச்சாட்சி இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இவரு என்ன சொல்கிறாரு, இவனை நம்ம குறை சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்துறாரு, ஏற்றுக்க மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. இந்த சபை சரியில்லை, ஒரு பாஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது நீங்கள் அவன் அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கின்னு இஷ்டம் போல் வாழ்ந்துன்னு உலகத்தானாக இருந்துக்கின்னு பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கே இப்போ அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வான். அவனை கண்டுக்காத விட்டா அவனா இந்த பாஸ்ட் நல்லவர். நீ செய்து தப்பு, நீ ஆராதனைக்கு ஒழுங்காக வர மாட்டேற, நீ சபைக்கு ஒழுங்காக வர மாட்டேற, உன்கிட்ட ஆவிக்குரிய தன்மையே இல்லை, நீ கெட்ட வார்த்தை பேசுகிற, நீ மற்றவங்களுக்கு விரோதமாக வாழுற, நீ தப்பான பாதையை போகிற, உன் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டேற அப்படின்னு அந்த பாஸ் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அந்த சபையே வேணாம், மூட்டை கட்டு. நம்மளை கண்டிக்காத தண்டிக்காத, இன்னைக்கு தண்டிக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாய் சத்தியத்தின் பிரகாரமாக வழி நடத்த முடியல, ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனசும் மாம்சம் விரும்புகிறது போல் நீ வாழ்ந்துக்கோ, நீ வாரமான வா, காணிக்கப்பட்ட காணிக்க போட தசமாக கரெக்டாக கொடுத்துட்டு போ, நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறதான் அந்த ஊழியக்காரன் நல்லவன். நீ பண்ணுறது சரியில்லை, நீ ஒழுக்கம் இல்லை, உனக்கு ராபோஜனை கிடையாது, உன் தசமாக எனக்கு வேண்டாம், ஒரு கண்டிப்பாய் கண்டிதலோடு நடத்தினா அவர் நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல ஊழியர் இல்லை. இன்னைக்கு சபையெல்லாம் மாடல் பெந்தகோஸ்தாயிடுச்சு. அங்கே அந்த சபையிலலாம் ஜனங்க நிறைஞ்சிருக்கும், 1000 பேர் இருப்பாங்க. நம்ம கண்டிப்போடு இருந்தாக்கா அங்கே ஆத்துமாக்களே வராது, இருக்கிறத பிச்சுட்டு ஓடும், இருக்கிறத என்ன செய்யும், ரொம்ப கண்டிப்பாக இருக்குது, அங்கே ரொம்ப கடினமான இருக்குது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இது கடினமான உபதேசம், இதில் யார் இதில் நிலை நிற்க கூடும். இது ரொம்ப கடினமான உபதேசம். இது உபதேசம் பரலோகத்தின் நேராய் கொண்டு போகக்கூடிய சத்தியம். நான் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்ருவானோ என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்ருவா இருக்கிறேனா, நான் சத்ருவானோ. சத்தியத்தை சொல்லாவிட்டா நீ நல்லவன். இது பாவத்தை பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பு குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தப்படுதல். அப்படி கண்டித்து உணர்த்தினா நீ சத்ருவு, நீ நல்லவனே கிடையாது. இந்த சபையே எனக்கு வேண்டாம், இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவர் எப்போ பார்த்தாலும் செய்கிறாரு. கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிக்கப்படும். இன்னைக்கு சில குடும்பங்கள் பாருங்கள, பிள்ளைகளை கண்டிச்சா என்ன எதிர்த்து நிற்பாங்க, கேட்க மாட்டாங்க, ஊரை சுற்றுவாங்க, விலைக்கு போவாங்க. கடைசியாக அவன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, அவன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வீணாக போயிடும். சில எத்தனையோ வாலிபர்கள் ரவுடிகளாகவும் பொறுக்கிகளாகவும் தவறான உலக பாவத்திலும் போதைக்கு அடிமையாகிறது காரணம். சில வாலிப பெண்கள் வயலில் உட்காந்து பீர் குடிக்குது, பிராந்தி குடிக்குது. அவன் மனப்போல ஃப்ரீயாக விட்டாக்க கண்டிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுருணும். எவ்வளோ பெரிய தலைகுனிவு பற்றியா அந்த குடும்ப பிள்ளைகள்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிங்க வசந்த. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாசற்ற விசுவாசத்திலும் எந்த விதமான மாசு கரை இல்லாத வாழ்க்கை, கரை திரை பிழை இல்லாதவராய் பரிசுத்தம் உள்ளவராய் என்ன செய்யணும். ஒரு வசனம் இதில் அவருடைய உபதேசத்தை நம்ம பண்ணிக்கிறோம். கரைத்திரை பிழை இல்லாமல் மாசற்றதான சுத்தமான வாசிங்க, கரைத்திரை மாசற்ற மாசு விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை நோக்காமல். அந்த ஒரே வசனம் தானே, 1:6. இவைகளை சிலை நோக்காமல் வீண் பேச்சு இடம் கொடுத்துறாங்க, இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஏன் சபை விட்டு விலகி போறாங்க? நான் சபையில இப்போ நான் ஒரு சில ஊழியர்கள் ஏதாவது வீண் பேச்சு பேசுறாங்க, எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு எவன் கோச்சிக்கிட்டாலும் நான் சொல்லுவேன், ஜபன்னு உக்காந்துனா வீண் பேச்சு பேசாதீங்க, அரசியல் பேசக்கூடாது. சபையில் அரசியல் பேசுறது, வீண் பேச்சு பேசுறது, ஜபிக்கிறதை விட்டுட்டு, ஆவியின் நிறையத்தை விட்டுட்டு, பாடுறதை விட்டுட்டு, தேவனை பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு, ஆவியின் எண்ணங்கள் ஆவிக்குரிய சிந்தனையை விட்டுட்டு,
வீண் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுன்னா அவர் ஒன்று பேசுது, இவர் ஒன்று பேசுது, அப்புறம் அரசியல் பேசுது, அப்புறம் உலகத்தை பற்றி பேசுது, எதையாவது பேசி அந்த இடத்துல என்ன செய்யுது, வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து வீண் பேச்சுக்கு வாசிங்க, வீண் பேச்சுக்கு இடம் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சுக்கு நீ இடம் கொடுத்தால் எவ்வளவு அருமையான வசனம். இந்த ஒரு வசனத்தை கடைபிடிச்சாலே நம்ம கிறிஸ்துவனா 100% கிறிஸ்துவனா வாழ்ந்தலாம். மறுபடியும் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வார்த்தை. இவைகளை சிலர் முதல்ல கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாசற்ற சுத்தமான மாசில்லாத சுத்தமான விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இதுலதான் பிறக்கணும் அன்பு. இதெல்லாம் இல்லாதான் அன்பே இல்லை. கடுக்கடுன்னு இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கும். சிலர்கிட்ட அன்பு எல்லாம் விலகி போறதுக்கு காரணம், அன்பெல்லாம் அற்று போக காரணம் என்ன? மனச்சாட்சி இல்லாமல் நடந்தது. எதுக்கு இடம் கொடுத்தா? இதில் சுத்தமான அன்பே, பிறக்கும் அன்பே, இவைகளெல்லாம் விட்டுறான். இதெல்லாம் வேணாம்ப்பா. நல்மனச்சாட்சியும் வேணாம், சுத்தமான இறுதியும் வேணாம், எதுவும் வேணாம், மாசற்ற இதுவும் வேணாம், கிறிஸ்துவே இயேசுவே வேணாம், பைபிளும் வேணாம், இந்த சபையே வேணாம். விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? பின்வாங்கி போக காரணம் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்குது. கூடி 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 பாருங்க. கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவராக இருப்பாங்க, அவங்க ஜபம் நடக்காங்க, போய் கூடி கூடி பேசியிருப்பாங்க. மேலே ஆராதனை நடக்க கீழே என்ன செய்வாங்க வாலிபர்கள், சில பெரியவங்க கூட செய்வாங்க. வெளியே வந்து கீழே மேலே ஆராதனை நடக்க கீழே வந்து ட்ரெஸ் ரூம் போகிறேன்னு வந்துட்டு நாயம் பேசினுப்பான், மீன் பேச்சு பேசினுப்பான், செல்ஃபோனை நோண்டினுப்பான், எதையாவது பேசினுப்பான், சத்தம் போட்டுனுப்பான், டைம் பாஸ் பண்ணிருப்பான். தேவனை ஆராதிக்க வந்தது 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுக்கே அந்த ஒழுங்கை உன்னால் நீ அந்த ஆராதிக்க முடியாவிட்டால், வீண் காரியத்துக்கு இடம் கொடுத்தால் அறுப்புண்டு தான் போவாய். விலகி போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள், தேவனை விட்டு போகிறார்கள், பாவத்தில் விழுந்து போகிறார்கள், அக்கிரமத்தில் விழுந்து போகிறார்கள், அசுத்தத்தில் விழுந்து போகிறார்கள், தேவனை விட்டு வேறுண்டவராய் அறுப்புண்டவராய் போகிறார்கள். காரணம் இதுதான். சில குடும்பமே காணாமல் போயிடும். சில சபையில் நல்ல விசுவாசிப்பா, நல்லா இருந்தாப்பா, ஏன் போயிட்டாங்கன்னு தெரியல. இதுதான் வீண் பேச்சு. அந்த சகோதரியை பற்றி தெரியுமா, அந்த குடும்பத்தை பற்றி தெரியுமா, இவங்க அப்படி அவங்க இப்படி, இந்த அரசியலை பேசுறது, இதை பேசுறது, எதையாவது பேசுறது, வீண் பேச்சு. அது வீண் பேச்சுன்றாரு. அப்போ ஏன் அதை நம்ம பேசணும்? என்ன பேச்சு? வீண் பேச்சுனா பேசுறதே வேஸ்ட். இப்போ அவனை பற்றி அவன் குறைய அவன் குற்றத்தை பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டுமே. அவன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழறான், பாவம் செய்கிறான், அடுத்தவன் குடியை கெடுக்கிறான், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான், நல்ல கிறிஸ்தவனாக தான் இருந்தான். அவன் அப்படி நடக்கிறான்னு நல்லா நாளஸ்தானம் எடுத்துவேன், அபிஷேகம் பெற்றுவேன், இப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, பாவத்தில் ஈடுபடுறான், குடிக்கிறான், திருடுறான், பித்தலாட்டம் பண்ணுறான், ஊர் குடியை கெடுக்கிறான், உலக சாயலாக இருக்கிறான். அவனை பற்றியே நீ பேசுகிற, அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. அழகியா அதை வீண், அதை பற்றி பேசாத வீணுன்றாரு. அதை பேசுறதால உனக்கு என்ன ஆவிக்குரிய பலன், உனக்கு என்ன லாபம்? ஏன் மற்ற ஊழியக்காரரை பற்றி, விசுவாசிகளை பற்றி நீ ஏன் பேசுற? பேசுறதுனால என்ன ஆக போகுது? உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றம் வரப்போதா? அதை பேசி பேசி இருதயம் தான் அழுக்கடியும், பாவம் தான் வந்து பெருகும். தேவனுக்கு விரோதமான காரியம், அது வீணான காரியம்ன்றாரு. வீண் பேச்சு. அது பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்க, பிரயோஜனமே இல்லை. தேவனை பற்றி பேசணும், ஆவிக்குரிய காரியங்களை பேசணும். அங்கே கன்வென்ஷன் நடக்குது, நம்ம உபவாசம் எடுக்கலாமா, வீட்டுக்குள்ள நடத்தலாமா, கைப்பிரதி கொடுக்க போகலாமா, அதை பற்றி பேசணும். ஊழியம் செய்யலாமா, கிராமங்களை சந்திக்கலாமா, பாட்டு பழகலாமா, குடும்ப ஜெபம் பண்ணலாமா, அதை போல பேசணும். இன்னைக்கு எத்தனை சபையில் ஆவிக்குரிய காரியங்களை, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம், வேதத்தை பற்றி பேசுகிறோமா? ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்தார். அவங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க. நல்ல காரியத்தை பேசு, சத்தியத்தை பேசு, இயேசுனுடைய அற்புதமான செயல்களை பேசு, தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை பேசு, மேன்மையான காரியங்களை பேசு. நீ உண்மையான கிறிஸ்தவனாயிரு. அது வீணான காரியம், வீணான பேச்சு, அதை பற்றி எண்ணமே வரக்கூடாது.
எப்படி யார் எப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன? அவன் ஆண்டவருக்கு கணக்கு கூட போறான், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒரு வசனம் இருக்குல்ல, நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? வசனம் இருக்குதா இல்லையா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வர நேரத்தில் அவன் மனத்தில் இருந்துட்டா ஆண்டவர் மடிச்சு அவரை ஏற்றுக்கலாம்ல. கடைசியாக நீயே போகாத போயிடக்கூடாது. அந்த விவசாயம் அவர் என்ன சொல்றாரு? நான் வரும் அளவும் அவன் இருக்க உனக்கு என்ன? அவர் வருகை வரைக்கும் அவனும் ஒருவேளை அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மன்னிக்கலாம். ஏன் தாமதிக்கிறார்? ஒரு வசனம் இதில் சொல்லுங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியால் மனுஷகுமார் வரன் ஏன் தாமதம் பண்றாரு? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. அவர் வரும் ஏன் தாமதிக்கிறார் என்றால் மனுஷக்கும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு எல்லாரும் மனம் திரும்ப வேணும் என்று தான் அவர் தாமதிக்கிறார். அவர் வருகை தாமதமே இப்போ நாய் தீர்க்கிறார். எல்லாம் வீண் பேச்சு இடம் கொடுத்து அவனை பற்றி இவனை பற்றி பேசி மனசை கெடுத்து அசுத்தமான காரியத்தெல்லாம் இருதயத்தில் சேர்த்து கண்ட குப்பைகளை பேசி கண்ட காரியங்களை பேசி அதை குப்பையாக்கி அழுக்காக்கி அதை அருவருப்பான ஜீவியமாக மாற்றி கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு காரணமே பல குப்பைகள், பல காரியங்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையற்ற வீண் பேச்சு. அது பேசவே வேண்டாம். நீ இயேசுவை பற்றி பேசு, இயேசுடைய அன்பை பேசு, சத்தியத்தை பேசு, சுவிசேஷத்தை சொல்லு, இயேசுவை பற்றி சாட்சி சொல்லு, இயேசு செய்த அற்புதத்தை சொல்லு, அவருடைய மகத்துவங்கள் மேன்மைகளை பேசு. இயேசுவை பற்றி பேச வேண்டிய துதிக்கிற வாயில, பேசக்கூடிய வாயில வேறொரு காரியங்களை பேசாத. உன் வாயில் வார்த்தையின் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய பார்வையில பிரியமாயிருப்பதாக. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவது. அடுத்தபடியாக ஏசாயா 52:4-5 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நித்தமும் அலறாங்க. ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்துறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கப்படுறான், அடிக்கப்படுறான். இது காரணம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்ததுனால். அவருடைய நாமத்தை நித்தமும் வாசிங்க அந்த பாயிண்ட். என் நாமம் தூஷிக்கப்படுகிறது, என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமம், மகிமையின் நாமம் விளங்க பண்ணுகிற இடத்துல அவர் என்ன செய்யப்படுறாங்களாம்? தூசிக்கப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. ஏசாயா 52:4-5 மறுபடியும் வாசிங்களேன். எப்படி நடக்கிறாங்களாம்? பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். பூர்வத்திலே தங்கும்படி எகிப்திற்கு போனார்களாம். எங்க போனா? எகிப்துனாலே பாவம் தான். எகிப்துனா அடிமைதனம். எங்க போனாங்களாம்? பூர்வத்தில். அங்க போய் தங்கிடலாம். அவர்களே போறாங்க, தேவன் அனுப்பல. என் ஜனங்கள் எங்க? மறுபடியும் வாசிக்கிற பாயிண்ட் நல்லா கவனிங்க. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி. என் ஜனம் தான் அதுங்க. அவருக்கு என் ஜனம் தான். இஸ்ரவேல் என் ஜனமே, என் ஜனமாகி இஸ்ரவேலரே. ஆனா தேவன் அனுப்பல எகிப்துக்கு. அவங்களாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அந்த உப்பு துணால் லோத்தின் மனைவி என்ன செய்தான்? உப்பு துணானா மலைக்கு ஓடி போனா என்ன செய்ய? பட்டணம் அழகாகுது, அங்கே போனால் நல்லா இருக்கும், சொகுசாக இருக்கும், அங்கே வறட்சி இல்லாமல் இருக்கலாம், அங்கே செழிப்பாக இருக்குது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, மனசு மாம்சம் விழுங்கிறது போல வாழ்வது.
தானாக ஒரு முடிவு எடுக்கும். சுயமான வாழ்க்கை, சுய முடிவு, தேவ சித்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் சுய சித்தம் பிரகாரம் மனசு விரும்புகிறது போல வாழ்கிற வாழ்க்கை. எகிப்தில் தங்கும்படி அவருமே போனா, தேவன் அனுப்பல. நீங்க போய் அங்க தங்குங்கன்னு அனுப்புற ஆண்டவர். தங்கும்படி தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தர். அசிரியனும் என்ன செய்தானா? முகாந்தரம் இல்லாமல், முகாந்தரமே இல்ல, முகதாட்சியே கொடுக்கல. வா 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 எகிப்துக்கு வா. உனக்கு இன்னும் எகிப்துல உனக்கு என்ன வேலை? எகிப்து என்ற பாவம், எகிப்து அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம். உலகத்தாரோடு உனக்கு என்ன வேலை? உலக நான் உலகத்தார் அல்லாத போல நீங்கள் உலகத்தார் அல்லாதவராய் இருங்க. நீ ஏன் உலகத்தாரா வாழுற? அவன் பாவி, அவன் அப்படிதான் இருப்பான். அவன் குடிப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான், ஊர் குடியை கெடுப்பான், தவறான பாதைகளை செய்வான். அவனுக்கு அவனுடைய எண்ணங்களே நல்ல எண்ணங்கள் இருக்காது, கெடுதலான எண்ணங்கள் இருக்கும். நல்ல எண்ணமே இருக்காது, நல்ல காரியங்கள் அவன்கிட்ட வெளிப்படாது. அவன் பேச்சு கெட்ட வார்த்தைகளை பேசுவான், தவறான எண்ணம் உடையவராக இருப்பான். பாவ செயல்களே அவனுடைய எண்ணங்களாக இருக்கும். பாவ காரியங்களே செய்வான், அசுத்தமான காரியம் செய்வான். அங்கே உனக்கு என்ன வேலை? எகிப்தில் உனக்கு என்ன வேலை? மனச்சாட்சி இல்லாமல் அசிரியர் என்ன செய்யறான்? அசிரியர்கள் வாசி. அசிரியனும் முகாந்தாரமே இல்லாமல், முகாந்தாரமே இல்லை, முகந்தாட்சினே இல்லை, முகாந்தாரமே இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முகாந்தரம் எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்க. நீ எகிப்துக்கு போவாய் என்றால், பாவத்துக்கு அடிமையாய் இருப்பாய் என்றால், எகிப்துன்னா அடிமைத்தனம், பாவம். பாவ வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல், அந்த பாவத்தில் இருந்து மீண்டும் வெளியே வர முடியாமல் அதில் சிக்கிக்கிட்டு நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. எகிப்துக்கு நீ உனக்கு என்ன வேலை? அங்கே உனக்கு என்ன வேலை? அங்கே ஏன் போகிற? சினிமா கொட்டாயில் உனக்கு என்ன வேலை? தியேட்டரில் உனக்கு என்ன வேலை? பீச்சில் உனக்கு என்ன வேலை? உலக நாகரிகம் உள்ள இடத்துல உனக்கு என்ன வேலை? அந்த கல்யாணத்தில் சினிமா பாட்டை போட்டு ஆடலாம், அதில் போய் நீயே ஆடுற, அதையே ரசிக்கிற. அந்த எகிப்தில் உனக்கு என்ன வேலை? அப்படி நீ அங்கே இருப்பாய் என்றால் நீ ஒரு கிறிஸ்துவனாக இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்து இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இன்னும் பாடிக்கிட்டு நாட்டிகமான ஆராதிக்கிறது, பாடுறது, அந்நிய பாஷையை பேசுறது, இந்த வாயில் ஆண்டவரை துதிக்கிறது, அங்கே போய் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு அந்த கல்யாணத்தில் உனக்கு என்ன ஆட்டம்? அப்புறம் உன் குடும்பத்தையே ஆண்டவரை ஆட்டிட மாட்டாரா? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது? குழப்பம் ஏன் வருது? மன அழுத்தம் ஏன் வருது? சமாதான கேடு ஏன் வருது? கடங்காரன் ஏன் உன்னை வந்து டார்ச்சர் கொடுக்குறான்? சமுதாயம் ஏன் வெறுக்குது? சொந்த பந்தங்கள் ஏன் வெறுக்குது? தேவனுடைய அன்பு உன் குடும்பத்தில் ஏன் இல்லை? ஒரே குழப்பமும் சண்டையும் மனச்சஞ்சலமும் வேதனையும் அழுகையும் கண்ணீரோடு ஏன் உன் குடும்பம் இருக்கு? உனக்குள்ள எகிப்தில் உனக்கு என்ன வேலை? பாவத்துக்கு ஏன் இடம் கொடுக்கிறாய்? பாவத்துக்கு ஏன் இடம் கூடாது இருப்பமாக? அந்த பாயிண்ட் வாசிங்களா, எவ்வளோ அழகா இருக்கு. அந்த பாயிண்ட் அசிரியனும் முகாந்தரமே இல்லையா? அசிரியன் என்ன செய்யறான்? அந்த வா எகிப்துக்கு வந்துட்டியா? பாவத்துக்குள்ளேயே இருக்கிறியா? ஆண்டவருடைய சத்தியத்தை எவ்வளோதான் சத்தியத்தை சொன்னாலும், எவ்வளோ வசனத்தை சொன்னாலும் செவிட்டு விரியனை போல இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு சர்ச்சை விட்டு சபையை விட்டு வெளியே போனோன்னே பழைய குருடி கதவு திரடி, பழைய வாழ்க்கை, பழைய பாவம், ஒரே சண்டை, ஒரே உலகத்தாரோடு சேர்ந்து போகிறது. நான் ஒரு சகோதரியை பார்க்குற ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறாங்க. அங்கே கொடியை பிடிச்சிக்கின்னு அந்த 300 ரூபாய்க்கே 200 ரூபாய்க்கே அங்கே கோசப்படுறான். நீ உனக்கு என்ன அங்கே வேலை? 300 ரூபாய்க்காக இயேசுவின் சேவையின் கொடியை பிடிக்கிறோம். என்ன? சிலுவையின் கொடி, பரிசுத்தம் என்ற கொடி, வெள்ளை கொடியை பிடிக்க வேண்டிய, தேவனுடைய சிலுவையை தூக்க வேண்டிய உன் கையில கட்சியின் கொடியை ஏன் தூக்குற? உனக்காக என்ன வேலை?
அப்புறம் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, தண்டிக்கப்படுறோம். நீ தூக்கலாமா, கொடியை பிடிக்கலாமா, உலகத்தாரோடு கூட நீ கோஷம் போடலாமா, இயேசுவின் நாமத்தை உயர்த்தக்கூடிய வாயில அந்த கட்சிக்காரன் தலைவருடைய வாழ்க்கைன்னு சொல்லலாமா? அப்புறம் எப்படி உன் குடும்பம் வாழும்? அசிரியன் என்ன செய்யறான்? அசிரியனும் பாயிண்ட் சொல்லுங்க. அசிரியனும் ஒரு பேப்பர் வச்சுக்கணும். அந்த புக்கு அந்த இது இருக்குல்ல, வசன அட்டைகள், அதை வச்சுக்கணும். எல்லா வசனத்தையும் அசிரியனும் முகாந்தரமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கண்டுக்க மாட்டார், விட்டுறாரு. முகதாட்சியே காட்ட மாட்டார் ஆண்டவர். முகாந்தரம் இல்லாமல் நடத்த பாவியின் கையில் அவன் எகிப்தின் ராஜ்யத்தில் ஒப்பு கொடுத்துறாரு. அந்த அரசங்கிட்ட ஒப்பு கொடுற, அசிரியன்கிட்ட ஒப்பு கொடுத்துறாரு. நீ ஒப்பு கொடுக்கப்படுகிறாய். முகாந்திரம் இல்லாமல் அவர்களை கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம அவர்கள் என்ன செய்தாலாம்? ஜனங்களை ஒடுக்கினான், கஷ்டப்படுத்தினான், ஆளோட்டிகளை வச்சு அடிச்சான். கடினமான வாழ்க்கை, கடினமான பாதை, கொடுமை, பிரச்சனை, வறுமை, தரித்திரம், தொல்லை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதையின் வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை, நிம்மதியே இல்லை. தூக்குன படுக்க இளைப்பாற முடியல, தூக்கம் இல்லை, மன அழுத்தம், குழப்பம், வாழவே முடியாத ஒரு நிலைமை, குடும்பமே குழப்பம், எவ்வளோ வருமானம் வந்தாலும் நிற்க மாட்டேது, சமாதானமே இல்லை. இதெல்லாம் காரணம் என்ன? மனச்சாட்சி இல்லாமல் ஆண்டவர் நடத்த ஒப்பு கொடுத்துட்றாரு. ஆண்டவர் அவ்வளோதான் வேடிக்கை பார்ப்பாரு. உனக்கு எகிப்தின் பாவம் இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தை விட்டு வெளியே வராவிட்டா, பாவத்தை விட்டு வெளியே விட்டா, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராவிட்டா, உனக்கு மனச்சாட்சி இல்லாமல் தான் ஆண்டவர் விட்டுருவார். அவருக்கு மனச்சாட்சி இருக்காரு. எப்படி உன்னை அதை வந்து பாதுகாப்பா? இன்னைக்கு நீ பாதுகாக்கப்படாதற்கு காரணமே நீ எகிப்தில் இருக்கிறாய். நீ தேவனுடைய வீட்டில் இல்லை, நீ தேவனுக்குள்ள இல்லை, தேவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை, தேவனுடைய அரவணைப்பில் இல்லை, நீ பரிசுத்தம் இல்லை, பாவ வாழ்க்கை, அன்பு இல்லை, உலக அன்பு, உலக ஆடம்பரம், பண ஆசை, பொருளாசை, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். எகிப்தில் நீ இருக்கிற வரைக்கும் நீ பாவத்தில் நீ அதை விரும்பி நீ தான் போயிருக்கிற. உன்னுடைய விருப்பம் தேவனுக்குள்ள இருக்கிற. நீ சபைக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, பாட்டு பாட விருப்பம் இல்லை, நேரத்தோட வரம் இல்லை, கடமைக்காக வருது. ஏதோ போய் ஆகணுமே கணக்கு. வரலன்னா பாஸ்ட் கேட்பாரு, ஃபோன் பண்ணுவார், வீட்டுக்கு வருவார், ஏன் வரலன்னு கேட்பாரு. இஷ்டம் போல விட்டுருக்கு. இன்னைக்கு நிலவரம், சில சபையுடைய நிலவரம் நிர்கதியா இருக்கு. ஆண்டவர் கண்டுக்காத விட்டுறாரு. அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசி இந்த பாயிண்ட் கடைசி. அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தூசிக்கப்பட்டது. அந்த 6ஆம் வசனம் கீழ் வாசி, 5ஆம் வசனமா? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அந்த எகிப்தில் நீ இருக்கிற வரைக்கும், நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும், எகிப்தை விரும்புகிற வரைக்கும், உலக சாயலை விரும்புகிற வரைக்கும், உலகத்தாரோடு ஒத்த பேசம் போற வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் என்னால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படலை, தேவன் விரும்புகிறது போல வாழ்கிற, எகிப்தின் அடிமைத்தனம் பாவம் எனக்கிட்ட இல்லை, தேவனுடைய நாமம் என் மூலியமா மகிமைப்படுது, நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன், நான் இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன், நான் யாரை பற்றி வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கறதில்ல. இடம் கூடாமல் இருப்போமாக. நாம் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம்? உலகத்துக்கு இடம் கொடுக்குறோம். கட்சி கொடியை போய் தூக்குற, அந்த தலைவனை போய் வாழ்க என்ற இயேசுவின் நாமம் வாழ்க. சர்வ வல்லமை உள்ளவரை பற்றி வாயில துதிக்க வேண்டிய வாயில உனக்கு அந்த கட்சி எகிப்தில அந்த கட்சிக்காரனுடைய கூட்டத்தில் உனக்கு என்னையா வேலை? உனக்கு அங்கே என்ன வேலை? உனக்கு ஊர்வலத்தில் உனக்கு என்ன இடம்? எகிப்தில் இருக்க வேண்டிய நீ. அதனால தான் கிறிஸ்தவர்களை நீங்கள் பாருங்க, ஒரு போஸ்டிங்கோ, ஒரு அமைச்சராகவோ, ஒரு தலைவராகவோ, சில சபையில் சத்தியம் இல்லாத இடங்கள் உபதேசர்கள் கட்சியில் வந்து நான் தலைவன், அது இதில் நான் ஒரு நபர்ன்னு சொல்கிறான். தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. எகிப்து
நீ அடிமைதானம். தேவனை மாத்திரம்தான் உன் வாயில துதிக்கணும். தேவனுடைய நாமத்தை மாத்திரம்தான் நீ உச்சரிக்கணும். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக வாழ்வாய் என்றால் தேவன் பட்சபாதம் இல்லாமல் நீ ஒடுக்கப்படுறதுக்கு காரணமே தான். விட்டு குத்துருவார். எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, எவ்வளோ உணர்த்துவார், சின்ன சின்ன தண்டிப்பார். அவனை ஒரு வசனத்துக்கு எப்படி செய்ய, அவனை கடினமாக தண்டிக்காமல் மட்டாய் தண்டிக்கிறார். மட்டாய் லேசாக தண்டிக்கிறார். சில இடங்களில் குடும்பத்தில் திடீர்னு பயங்கரமான தண்டனை வருவது காரணம் என்ன? கர்த்தர் பொறுத்து பார்ப்பாரு, பெரிய தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. ஐயோ இவங்க ஆண்டவர் கிறிஸ்துவர் தானே, இவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறான் ஜெபிக்கிறான், இவங்களுக்கே அப்படி கொடூரமான மரணம் வந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்தது, ஏன் இவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏன் இப்படி குடும்பமே சிதைஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு, கணவன் மனைவியாக பிரிஞ்சுட்டாங்க. தேவன் இல்லாவிட்டால் இதெல்லாம் நடக்கும். உனக்குள்ளே எகிப்து இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். எவ்வளோ உணர்த்தி பார்ப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அதற்கு துணிகரமான பாவம். எகிப்து என்பது துணிகரமான பாவம். ஆண்டவர் எவ்வளோ உணர்த்தினாலும் ஆண்டவருக்கு மதிக்கிறதே கிடையாது. நீ என்ன சொல்றது நானா கேட்கறது, பார்த்துக்கிட்டீங்களா? ஆண்டவரை மதிக்கிறதே கிடையாது. இப்படி வாழ்வாய் என்றால் அங்கே கடைசி பாயிண்ட் என்ன? அது என்னுடைய நாமம் இடைவிடாமல் அவருடைய நாமம், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஜனம் என்று சொல்கிறது. வார்த்தையில மாத்திரமல்ல, செய்கையில நடைமுறையில கொண்டு வர வேண்டும். எகிப்து என்ற பாவ அடிமை தினம் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பேச்சு இருக்கக்கூடாது, நடக்கை இருக்கக்கூடாது, பார்வை இருக்கக்கூடாது, சிந்தை இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவிக்குரிய சிந்தை உடையவளாக இருக்க வேண்டும். எப்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வருத்தப்படுறார். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது, நான் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன். வருத்தப்படுறார், தூசிக்கப்படுது. கிறிஸ்துவின் பேரை வச்சுட்டு இல்லாத அயோக்கியத்தனம், அமுக்கலம், அநியாயம், அக்கிரமம், பாவம், பித்தலாட்டம், பிராடுதனம், கெட்ட வார்த்தை பேசுறது, ஊர்க்குடியை கெடுப்பது, அநியாயமாக சம்பாதிக்கிறது, இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு கிறிஸ்துவன் என்று நான் தேவனுடைய பிள்ளை, சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்துக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்று சொல்லிக்கிட்டு பேருக்காக பில்டப் பண்ணிக்கணும். கிறிஸ்துவ நாமம் தூசிக்கப்படுகிறது. கட்ட சொல்றார், என் நாமம், மறுபடியும் அந்த பாயிண்ட் வாசிங்க பாருங்க. அப்புறம் ஆண்டவர் எவ்வளவு இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படு. இடைவிடாமல், கேப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாவ சிந்தனை, எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டு, எப்போ பார்த்தாலும் கண்ட கசமானத்தெல்லாம் ஃபோனில் பார்த்துக்கணும். இடைவிடாமல் பாவம் சிற்றினமங்களை அனுபவிக்கிறது. உலகத்தோடு ஒத்த வேஷம், உலகத்தாரா வாழ்த்து, கிறிஸ்துவன் என்று பேர் கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய், பாரம்பரிய கிறிஸ்தவனாய் வாழுகிறோம். தேவனுக்கு விரோதமாய் வாழ்வோம் என்றால் நாம் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தர் விட்டுருவார். மனச்சாட்சி இல்லாமல் கைவிடப்படுகிற சில குடும்பங்களில் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் கைவிட்டுறாரு. மனச்சாட்சி இல்லாமல் விட்டார். இவங்க கிறிஸ்துவ தாங்க, நல்லா ஜெபிச்சாங்க, ஆராதனைகளாக ஒழுங்காக போகிறாங்க, நல்லா காணி கொடுக்குறாங்க, ததம் வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த நிலைமை? ஏன் இவங்களுக்கு நிர்கதியான நிலைமை? இந்த குடும்பத்தில் ஏன் ஒரே பிரச்சனை? பிள்ளைகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன் இவனுக்கு இது நடக்குது? ஏன் டைவர்ஸ் வருது கிறிஸ்தவனுக்கு? உலக ஆராய்ச்சியில் பார்க்குறோம், நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் டைவர்ஸாக. காரணம், இடைவிடாமல் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவது போல வாழ்வது. வாலிப பிள்ளைகளை, பெற்றோர் பிள்ளைகளை ஆராதனைக்கு தொடை டைட்டாக இருக்கிற போல பேண்ட்டு, கண்ட கசமானமான கண்ட ட்ரெஸ்ஸுகள், ஆடைகள். ஒரு சபையில் பார்க்குற அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அங்கங்கே கிழிஞ்சு முட்டியாக தெரியுது, மாடலாம். நம்ம கொஞ்சம் கிழிஞ்சாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இப்போது டிசைன் ஆகுது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா ஆராதனைக்கு வரும். டைட்டான சுடிதார், எவ்வளோ டிஷர்ட் போட்டுன்னு வரீங்க. எவ்வளோ பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை
தொழுது கொள்வோமாக. நீ பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்கிறாயா? இல்லை இடைவிடாமல் தேவனுடைய நாமம் உன் வஸ்திரத்தினால, உன் பேச்சினால, உன் நடக்கையினால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கோபம் பற்றி எரிகிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தம், சமாதான கேடு. காரணம் என்ன? அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது போல நான் வாழ்கிறோமா? இல்ல பரிசுத்தமா வாழ்கிறோமா? தேவன் விரும்புகிறது போல வாழ்கிறோமா? அல்லேலூயா. தேவன் விரும்புகிறது போல நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. இன்னும் இன்னும் நிறைய இடம் கொடுக்கக்கூடாதுன்னு பகுதிகள் இருக்கு. நீங்கள் நேரம் இல்லாதபடினால் இந்த 3வது பகுதியோடு நான் முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வாரம் சில பகுதியை பார்க்கலாம். இடம் கொடுக்கக்கூடாது. எதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது? இடம் கூடாது இருப்போமா? பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனின் உலகத்தார நாம் வாழக்கூடாது. நாம் இடம் கொடுத்தால் இது தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுப்போம் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்கிறது. குடும்பங்கள் சின்னாபனமாக இருக்குது. பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. வேதனை, கண்ணீர், அழுகை, நிம்மதி இல்லை. எவ்வளோ வசதி இருந்தாலும் குழப்பம், தூக்கம் இல்லை, வேதனையான வாழ்க்கை. காரணம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும். தேவனுக்கு இடம் கொடுப்போமாக, ஆராதனைக்கு இடம் கொடுப்போமாக, தேவனுக்கு முக்கியத்துவம் தருவோமாக, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் தருவோமாக, இடம் கொடுப்போமாக, ஆவிக்குரிய பாடல்களை பாடி தேவனுக்கு இடம் கொடுப்போமாக, குடும்ப ஜபம் ஜெபிப்பதற்கு தேவனுக்கு இடம் கொடுப்போமாக, பாடி வீடுகளிலே கம்பீர சத்தம் துணிப்பதாக தேவனுக்கு இடம் கொடுப்போமாக. கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர்கள் கோபம் பற்றி எறிகிறது, தூசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் என்ன செய்தால் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறது. இடைவிடாமல் ஆராதிக்கணும். வேதத்தில் பார்க்கிற நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை தப்பி விட்டு வளவராஇருக்கிறார். அல்லேலூயா. தானியேலை பார்த்து அந்த தேவனுடைய அந்த ராஜா சொல்றாரு, அந்த அரசன் சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். ஏன் உன் குடும்பம் தப்பி வைக்கப்படவில்லை? ஏன் பாவத்தில் விழுந்து போகிறது? ஏன் உன்னுடைய நாமம், தேவனுடைய நாமம் புறஜாதியின் மத்தியில் தூசிக்கப்படுகிறது? இவர்களெல்லாம் கிறிஸ்தவலா? அநியாயமா சம்மதிக்கிறான், அநியாயமா பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், உலகத்தாரோடு இருக்கிறான், கிண்டல் பரியாசம் என்ற கூட்டத்தில் இருக்கிறான். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. இடைவிடாமல் பாவ செயல்களிலே ஈடுபடுவது. இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறதா? தேவன் சொல்ல, இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது. இல்லை இடைவிடாமல் நீ தேவனை ஆராதிக்கிறாயா? முஸ்லீமில் பார்த்துருக்கிறேன். நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ஒரு துண்டை போட்டு ஜெபிக்கிறது பார்த்துருக்கேன். அது குப்பை தொட்டியான்னு கூட பார்க்க மாட்டாங்க, பிளாட்ஃபார்ம்னு பார்க்கறது இல்லை, ஒரு துண்டை விரித்து தொழுகிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் சபையில் உபவாச ஜெபம் வச்சாலும், ஒரு வாலிபர் கூட்டம் வச்சாலும் ஆராதனை கூட வருது இல்லை. எல்லாமே பிரேக் தான். இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படி கடவுளை தொழுது கொள்றான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாயே, நீ தேவனை அறிந்திருக்கிறாயே, உன்னை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறாரே, எகிப்திலிருந்து அக்கிரமத்தில் அடிமதனத்திலிருந்து உன்னை மீட்டிருக்கிறாரே, நீ இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறாயா? உன் வீட்டில் ஜபம் இருக்கா, துதி இருக்கா, பாட்டு இருக்குதா, ஆராதனை நீ பாடுகிறாயா, நீ ஆராதிக்கிறாயா, சாட்சியா ஜீவிக்கிறாயா? சபையில் உட்கார கூட முடியல, ஏன் சேர்த்து போடுது, 10 முறை ஏற்று போட்டு 10 முறை வருது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனுக்காக தியாகம் பண்ண முடியல. எனக்கு ஆச்சரியமாகுது. எங்க அகோரிகள், எங்க அது காசியில் அகோரிகள் சாப்பிடாம கொல்லாம சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு 24 மணி நேரமும் அப்படியே இருக்காது. எப்படின்னு தெரியும். தேவனை ஆராதிக்கிற நீ 2 மணி நேரம் சபையில் உட்கார முடியல. சபை விட்டு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் கார் பார்க்கில் போய் பேசுறது, பரியாசம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஒரே அக்கிரமமாக இடைவிடாமல் தூசிக்கப்படுது. ஒரு கட்டுப்பாடே இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை. அங்கே கண்ட காரியத்தை சபையில் பிரசங்கம் பண்ணிப்பாங்க, பாடி இருப்பாங்க, அங்கே கண்ணை காட்டுறது, அங்கே பேசுறது, பரியாசம் பண்ணுறது, சிரிக்கிறது,
இப்படியெல்லாம் சபையில் இருந்தால் தேவனுடைய நாமம் இடைவிடாமல் தூசிக்கப்படுது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தப்பிவிக்கப்பட முடியல. அவருடைய வல்லமை விலங்கு பண்ண முடியல. வல்லவராக இல்லை, அவர் நல்லவராக இல்லை. உன் குடும்பத்துக்கு அவர் வல்லமை வெளிப்படவில்லை. வல்லவராய் இருக்கிறார். அவன் இடைவிடாமல் ஆராதித்தபடினால் தேவன் அவனை சோதனையிலிருந்து தப்பிவித்தார். சிங்க குகையிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டெடுத்தார். தப்பிவிக்க சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு சிலர் வாயில அக்க பக்கத்தில் வாயை கட்டப்படவே இல்லை. எந்த நேரமும் விரோதமாக பேசினுக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அந்த கெட்சிக்கிற சாத்தாராகி சிங்கத்தின் வாயை கட்டப்படாத காரணம் உன் வீட்டில் ஜபம் இல்லை, தேவனை சரியா ஆராதிக்கிறது இல்லை. நீ சரியா ஆராதித்து பார், இடைவிடாமல் தேவனை தேடிப்பார், இடைவிடாமல் ஆராய்ந்து பார். எப்படிப்பட்ட கெட்சிக்கிற சிங்கமோ எப்படிப்பட்டவனை தேவன் வாயை கட்டுவார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். தேவனுடைய நாமும் தூசிக்கப்படுகிற அளவுக்கு நம் குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளுடைய கிரியைகள் ஜீவியம் இருக்கக்கூடாது. நம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். நாம் இடைவிடாமல் நம்ம ஆராதிப்போம் என்றால், நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்போம் என்றால், குடும்பமாய் ஆராதிப்போம் என்றால், தேவனை உண்மையாய் சபையில் இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனை சபையில் உண்மையாய் தேவனை தேடுவோம் என்றால், நாம் அவரை விட்டு விடாமல் இருந்தால் தேவன் நம்மை விட்டு விடாது இருப்பார். நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். இன்னைக்கு தேவனை விட்டு விடுற காரணம் என்ன? எத்தனையோ குடும்பம் பின்வாங்கி போக காரணம் என்ன? விட்டுவிட காரணம் என்ன? தேவனை சரியாய் தேடுவதில்லை, பரிசுத்தம் இல்லை, அசுத்தமான ஜீவி, ஜபம் இல்லை, அன்பு இல்லை, தேவ சித்தம் இல்லை, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. எல்லாவற்றிலும் பூரணப்பட்டதான பரலோகத்தின் வழி. பரிசுத்தமாக்கப்பட்டு பறந்திடுவார். ஒரு பாட்டு பாடல், பரிசுத்தமாக்கப்படுது. தேவ சித்தம் மெயின் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, போக முடியாது. ஆகையால் தேவன் என் இருதயத்தை கேட்டுவேன் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி நாம் இடைவிடாமல் நாம் தூசிக்கப்படுவதற்கு இடம் கூடாது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு இடம் கூடாது. இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பி வைப்பார் என்று சொன்னது போல, சாட்சியாய் அந்த ராஜா அந்த அரசன் சொன்னது போல நம்மளை பற்றி எல்லாரும் சொல்லக்கூடிய இவர்கள் இடைவிடாமல் உண்மையான கிறிஸ்தவர்கள், இவர்கள் உண்மையாக தேவனை தேடுகிறவர்கள், இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், இவர்கள் அசுத்தமான காரியங்கள் இவர்கிட்ட இல்லை. இவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தின் சாயல் அல்ல, உலகத்தின் ஒத்த வேஷம் இல்லை, மாயமாலம் இல்லை, அக்கிரமம் அநியாயம் இவர்கிட்ட இருக்காது. நீதியாய் நடக்கிறவர்கள் இவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஆசாரியர் கூட்டத்தார். அப்படி வாழ்ந்தால் தேவன் எப்போ வந்தாலும் தேவனை நாம் சந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வெளிப்பட போகிறார். வான தூதரோடு எக்கால சத்தத்தோடு அவர் மேகத்தில் வெளிப்படும் பொழுது நாம் அவரை சந்திக்கும்படியாக கரை திரை பிழை இல்லாமல் மகிமையுள்ள சபையாய், மாசற்ற சபையாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்ட பறந்திடுவார், பரிசுத்தமாக்கப்பட்டு பறந்திடுவார், பரிசுத்தம். ஆமென்.